நமக்கு வருகின்ற பிரச்சனை வேற யாருக்குமே வரல. நாம் சந்திக்கக்கூடிய அந்த தடைகள் வேற யாருக்குமே நடக்கல. நீ உனக்கு தான் இப்படி நடக்குது, உனக்கு தான் எதுவுமே வாய்ப்பதில்லை என்று நம்மை தனித்திருக்கும்படியாக சாத்தான் பல நேரத்துல செயல்படுகின்றான். ஏன்? அந்த தனிமையா இருக்கும் பொழுது சோர்ந்து போயிடும். ஐயோ, என்னை யாரும் விசாரிக்கிறதுக்கு இல்லையே, என்னுடைய சூழ்நிலை யாரும் அறியவில்லையே, என்ன போல யாரும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்திக்கவில்லையே என்று இப்படிப்பட்ட தனிமையாக்கும் பொழுது நமக்குள்ள சோர்வு சுலபமாக வந்து விடுகிறது. அதற்கு தான் தேவ வார்த்தை சொல்லுகிறது, நீங்க தனிமையா இல்ல, உங்களை சுற்றிலும் மேகம் போல திரளான சாட்சிகள் எல்லாரும் உங்களை பார்த்து கொண்டு ஓடு ஓடு ஓடு, களைத்து விடாத, சோர்ந்து போயிடாத, நாங்கள் எங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு கூட நாங்கள் முடித்தோம், ஆகையால் நீங்களும் உங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு நீங்கள் முடிக்கலாம் என்று இந்த திரளான தேவ சாட்சிகள் நம்மளை பார்த்து உற்சாகப்படுத்துகிறது.